Hi friends, welcome back to Tansi's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. நம்ம இன்னைக்கு நான்வெஜ்ஜே இல்லாமல் நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு பிரியாணி செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடான உடனே அதில் ஒரு சின்ன அளவு பட்டை, ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட ஸ்பைசஸ்லாம் லைட்டாக பொரியும். அந்த டைமில் நான் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கைவிடாமல் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம வெங்காயத்தில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கின உடனே அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்த உடனே நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளி வெங்காயத்தில் ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி அளந்தீங்களோ அதே கிளாஸில் தண்ணி அளந்துக்கோங்க. நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஊற வச்ச அரிசியை நம்ம ஊற்றுற தண்ணியோட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ விசில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கரில் விசில் ப்ரெஷர் போன உடனே திறந்து பார்த்தா நம்மளோட சுவையான கறி போடாத பிரியாணி ரெடி. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நான்வெஜ்ஜே போடாமல் சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த லைக்கை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.